காய்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா காலேஜில் தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னென்னா ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அது வந்து லைஃப் ஃபீஸ்ட். ஸோ இது வந்து எய்ம்ஸ் அகாடமின்னு ஒரு அகாடமி சார்பாக, அதாவது இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ட்ரோன் ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோனுக்கான டிஸ்மேண்டில் அசம்பிள் அண்டு ரேசிங் ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த 2 ஈவெண்ட் தான் இன்றைக்கி இந்த ஷெட்யூலில் மெயின் ஈவெண்ட்ஸாக இருக்குது. ஸோ இப்போ வந்து எங்கே இருக்குன்னா ஏர்க்ராஃப்ட் ஹேங்கர் அப்படின்னு ஒரு ஏரியா. ஸோ இந்த ஏரியா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்க வந்து இவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த ட்ரோன் ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன். இங்கே ஒரு ட்ரோனில் சாரி ஏர்க்ராஃப்ட் இருக்குது. ஸோ இந்த 2 ஏர்க்ராஃப்ட்டு. ஸோ இதுதான் அந்த நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏரோப்ளைனில் நிற்கிற ஏரியா. ஸோ டீம்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ அது வந்து அப்டக்கிள்ஸ் உங்களுக்கு போக போக அப்படியே முன்னாடி காட்டுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஈவெண்ட் வந்து கொஞ்சம் பலமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரேசிங் ஈவெண்ட்டில் வந்து 3 ஸ்டேஜஸ். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் 1, அதாவது சின்ன அப்டக்கிள்ஸ். செகண்ட் ஒன் வந்து கொஞ்சம் அப்டக்கிள்ஸ் ஜாஸ்தி, அதாவது ட்ரோன் வந்து கரெக்டாக டேக்கிள் பண்ணி ஓட்டணும். அது பெஸ்ட் டைமிங் எடுப்பாங்க. அது ஸ்கோரிங் வந்து அவங்க எடுக்கிறது பொறுத்து தான். அதுவும் இல்லாமல் தேர்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்துக்கு நடுவில் ஓட்டுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுறேன். ஸோ ஹோப் திஸ் வீடியோ வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த ஃப்ளைட்டோட கொஞ்சம் சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்ப்போம். ஸோ இந்த ஃப்ளைட் பேர் வந்து உங்களுக்கு முன்னாடி போர்டில் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளைட் வந்து பேர் வந்து சிறப்பான ஒரு பேராக இருக்குது, செஸ்னா 152 ஏர்க்ராஃப்ட். ஸோ இந்த ஃப்ளைட் பார்க்க ஒரு BMW தீமில் இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இது வந்து ட்ரைனிங் ஏர்க்ராஃப்ட் ப்ளஸ் ப்ரைவேட் ஏர்க்ராஃப்ட். அதுக்கப்புறம் இந்த வண்டி வந்து எங்கே மேனுஃபேக்சர் பண்ணால் யுனைடெட் ஸ்டேட்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதோட காஸ்ட் வந்து 19 lakhs பக்கம் வருது. ஸோ நம்ம அந்த ஏர்க்ராஃப்டோட இது கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஒரு 4 lakhs ஜாஸ்தி. ஆனால் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு டைப்பில் இருக்குது. 2 சீட்டர் ஏர்க்ராஃப்ட் தான். ஸோ அதாவது ஒரு ஏர்க்ராஃப்ட்டுக்குள்ளே எப்படி இருக்கும், உண்மையான ஏர்க்ராஃப்ட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ட்ரூ டிரைவர் ஏர்க்ராஃப்ட் பயங்கரமாக இருக்குது, அது பார்க்குறக்கே உள்ள. ஸோ என்னென்னமோ இருக்குது. இது வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் கேம் ப்ளே பண்ணுறவனுக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ரேடியோ நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. லிட்ரலி ஊட்டிருச்சு. இந்த ஏர்க்ராஃப்ட்லாம் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம நினச்சிட்ருப்போம் அந்த காலேஜஸ்லாம் அந்த லேபில் ஏரோப்ளைன்லாம் சும்மா வச்சுருப்பாங்கன்னு. பட் இதெல்லாம் ரியலி ஒரு வேறு மாதிரி இருக்குது. ஒரு ப்ரைவேட் அண்டு அதாவது ஒரு 2 பேசஞ்சர் ஓட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட்டாக நம்ம ஒரு ஏர்க்ராஃப்ட் ஓன் பண்ணுறோம்னா மொத்தத்தனமாக இருக்குது. இது வந்து 4 ஸ்ட்ரோக். அதுவும் இல்லாமல் ஆப்போசிட் சைடு இன்ஜின். அதாவது இன்ஜின் எப்படி வரும்னா 2 சைடும் ஆப்போசிட்டில் இருக்கும். இது எப்படி நேரில் பார்த்தாலே தெரியும். இந்த வண்டியில் ஒரு விஷயம் உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு. ஸோ இந்த கேப்பில் பார்த்தா கிட்டத்தட்ட இன்ஜின் பிளாக்கு எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். சிலிண்டர் எவ்வளோ பெருசு. இங்கே வருங்க, இது வந்து ரேடியேட்ரு. ஸோ ஃப்ளைட்ஸுக்கு ஒரு ரேடியேட்டர் இருக்குது. அதுவும் இல்லாமல் கீழே ஒரு சம்பவம் பார்த்தேன், மறந்துட்டேன். ஸோ கீழே பார்த்தோம்னா ஒரு எக்ஸாஸ் மேனிஃபோல்டு இருக்குது. ஸோ மேனிஃபோல்டில் எக்ஸாஸ் பைப் அவுட்லெட்டு. ஸோ இது ஃபுல் ஓப்பன் டைப். அதுவும் இல்லாமல் இந்த ஏர்க்ராஃப்டில் சின்ன வெண்ட்ஸ் இருக்குது. அதான் இங்கே பாருங்க, இது வந்து ஏர் உள்ளே போகிறதுக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வண்டி வந்து தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களாமா. நீர் பாய்ச்சறது, அதுக்கப்புறம் அந்த விதை போடுறதெல்லாம் மழை ஃப்ளைட்லேயே பண்ணுவாங்க. ஸோ அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஃப்ளைட்டை வந்து இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் பர்பஸுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டு பார்க்க ரொம்ப பழசு மாதிரிலாம் இல்லை, அதாவது அந்த மஞ்சள் வீரன் மாதிரிலாம் கிடையாது. இந்த வண்டி வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் லிட்ரலி ஒரு 20s லுக்கில் இருக்குது. அது வந்து 90s லுக்கில் இருக்குது. இது வந்து ஒரு 20s லுக்கில் இருக்குது. கொஞ்சம் ஸ்டைலிஷாக தான் இருக்குது. ஏதாவது பேசுங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம ப்ரோ கூட தான் இருக்கோம். ப்ரோ வந்து இந்த காலேஜில் படிக்கிறது. அதுவும் இல்லாமல் இவங்களோட டிபார்ட்மெண்ட் கூட தான் சேர்ந்து தான் நம்ம ட்ரோன் ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் வந்து கேட்டார், அதனால் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறோம். ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள். விஜய் ஆனந்த், 3rd year ஏரோநாட்டிக்கல் படிக்கிறாங்க, ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே.
ஸோ இதுக்கு முன்னாடி ஈவெண்ட்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லை? நாங்கள் சிம்போசியம் நடத்துவோம் வருஷம். ஓகே, அப்போல்லாம் ட்ரோன் ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ கைஸ் தே ஆர் ரியலி எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லுங்கள், இது எப்படி இந்த ட்ரோன் ஈவெண்ட்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க? ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஐடியா இல்லை. அப்புறம் நாங்கள் இதுக்கு முந்தின செமஸ்டர் சொல்லுங்கள் போன செமஸ்டர் நாங்கள் சீனியர்ஸ் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, நாங்கள் அப்புறம் அதை வச்சு எங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நாங்கள் அதை வச்சு நாங்கள் ஒரு ஸ்டைலில் பண்ணணும். அப்புறம் அது நல்லா தான் போச்சு. உங்களுக்கு நிறைய ஐடியா கிடச்சிருக்கு. ஃபிசிக்கலாக உங்களுக்கு வந்து தியரியாக படிக்கிறத விட உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது நிறைய ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து ரியலி அந்த ட்ரோனை பற்றி நிறைய நாலேஜ். நம்மளுக்கு வந்து ட்ரோன்னா என்ன தெரியும், 4 ரெக்கை இருக்கும், ரிமோட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணால் பறக்கும் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக படிப்பாங்க. ஸோ ஓகே, ஈவெண்ட்டில் கண்டினியூ பண்ணுறேன். ட்ரோனை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, பறக்க வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து செல்ஃப் பில்டு 4 ப்ரொப்பலர் ட்ரோன். இது பேர் வந்து குவாட்ரேட் ட்ரோன் அப்படிம்பாங்க. ஸோ அதான் பால் மாதிரி பவுன்ஸ் ஆகிட்டு இருக்குது. பறக்கும் போது காமிக்கிறேன் எப்படி பறக்குது. ப்ரோ சொல்லுங்கள், இந்த லே அவுட்டு எப்படி போட்டிருக்கீங்க? அதாவது உள்ள ட்ரோன் எப்படி வரணும், எந்த பக்கம் எக்ஸிட் ஆகணும்? ஓகே ப்ரோ, அங்கே ஆரம்பிச்சு உள்ள வந்து ஜிக்ஸாக இங்கே வந்துட்டு இங்கே முடியும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட்டு அங்கே மறுபடியும் என்ட்ரு ஆகி அங்கே மறுபடியும் திருப்பி லேண்ட் ஆகுது. ஸோ அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்லேயே எண்டிங்கு. ஸோ கைஸ், உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸ்டேஜ் 1 ரேஸ் இருக்குன்னு நான் காட்டுறேன். அதாவது இப்போ பர்ஃபெக்டான ஒரு ஆங்கிள் நின்றுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி தான் ட்ரோன் டிரைவர் இருக்காது, அதாவது பைலட் இருக்கார். அப்புறம் பைலட்டுன்னு தான் கூப்பிட்றோம். இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வியூ வந்து உங்களுக்கு பக்காவாக தெரியும் நம்புகிறேன். ஸோ தெரியுது, அதாவது கோப்ரோ என்ன இது இத்தனோடு சின்ன டிஸ்பிளேலே தெரியுது, உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நம்புகிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு டைமர்லாம் வச்சுட்டு பைலட் வந்து ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறது. இந்த வண்டி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. The Bluetooth device is ready to pair. ஓகே, வண்டி ரெடி. இது வந்து செல்ஃப் ட்ரிவன் ட்ரோன்ஸு. வருங்க, அதாவது அதுலேருந்து ஒரு ஆண்டனா வந்து பைலட்டோட ரிமோட் கண்ட்ரோலில் வந்து அட்டாச்சாக இருக்கும். அது வந்து அவர் கூட நகர்ந்துகிட்டே போகணும், அப்போ தான் அது சிக்னல் கிடைக்கும். கைஸ், அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. பார்ப்போம் திருப்பி அந்த டிரைவர் வராதா, என்ன பண்ணுறாருன்னு. ஸோ கைஸ், மீண்டும் அந்த டிரைவர் வந்து விட்டார். ஸோ இப்போ வந்து எப்படி ஓட்டுறான்னு பார்ப்போம். கைஸ், இங்கே தான் அந்த சம்பவம் நடந்தது. திருப்பி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இட்ஸ் லைக் பவுன்சிங் பால். நல்லா பார்த்துக்கோங்க, இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஆனால் ஒரு ட்ரோன் பைலட்டுக்கு தான் இதுக்குள்ளே ஓட்டுற ஒரு கஷ்டம் தெரியும். ஸோ ஆக்சுவலாக இப்போ அடுத்தது தேர்ட் ட்ரை பண்ணியும் இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஃபுல்ஃபில் பண்ணோன்னா தேர்ட் ஹேக்கில் போகும்போது இந்த தடவை ஹிட் பண்ணிட்டாரு. ஸோ லாஸ்ட் த கான்ஷியஸ்னஸ். ஸோ ஆனால் அந்த ட்ரோன் மரண அடி அடித்தாலும் தாங்குது. ஸோ கைஸ், நம்ம கிட்ட ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்தாரு. அவர் பாருங்க இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருக்காரு. அதே சாலி. ஸோ லாஸ்ட் 3வது இடத்துல வச்சு இந்த ட்ரோன் தாண்டிடுச்சு. நம்மால் கையிலே விளையாடுறாரு. அங்கே வருங்க, போடு மாதிரி.
பார்க்க இன்னசென்ட் மாதிரி இருந்துட்டு பக்கா வித்தி வச்சுருக்கீங்க. கைஸ் டீ குடிக்கிறோம். டீ பிரேக். அதாவது இந்த 2 ஏர்க்ராஃப்ட் நின்றுச்சு. ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் இருக்குது. மார்லைட் ஹஸ்கி நார்மன் ஏர்க்ராஃப்ட். அந்த இயர் வந்து 1987. அதுக்கப்புறம் இந்த ஏர்க்ராஃப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா யூட்டிலிட்டி ஏர்க்ராஃப்ட். அதாவது எதுக்குன்னா ஃபீல்டு ஒர்க்ஸு, அதுக்கப்புறம் இங்கேருந்து பக்கத்து ஏரியாவுக்கு போகிறக்கு. ஸோ அந்த மாதிரி வேலைகளுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. வந்து 2 பேர் இருக்காராம், பில்லியன் ப்ளஸ் டிரைவர். ரோட் இங்கே பாருங்க வேறு லெவல். அதோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் பார்த்தோம்னா ரோடெக்ஸ் இன்ஜின். ரோடெக்ஸ் வந்து 50 horsepower அண்ட் இன்லைன் 2 cylinder 2 stroke இன்ஜின். ஸோ என்னதான் ஃபோர் ஸ்டாக்னு வந்தாலும் 2 stroke வந்து பயங்கரமான ஒரு இன்ஜின், மேக்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜின். ஸோ ஏர்க்ராஃப்ட்டுக்கெல்லாம் பழைய ஏர்க்ராஃப்ட்டுக்கெல்லாம் நிறைய இன்ஜின்ஸ்க்கு வந்து 2 stroke தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் வரைக்கும் 2 stroke யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அதில் அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபா வருது. முரட்டுத்தனமான ரேட்டாக இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் தெரியுது. அதாவது இது வந்து ரோடெக்ஸ் இன்ஜின் கார்பரேட்டரை ரன் பண்ணுது. இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டோட இன்ஜினையே ஒரு கார்பரேட்டரை தான் ரன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த சீட்டோட திக்னஸ் பாருங்கள். கிரெடிட் கார்டு சைஸ், அதாவது ஒரு ஏடிஎம் கார்டு சைஸுக்கு தான் இருக்கும். அவ்வளோ தின்னாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இந்த ஃப்ளைட்டை பார்த்துட்டே இருந்தால் பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே ஃபோல்டபுள் தான், டிட்டாச்சபிள் தான். எல்லா போல்ட்டையும் கழட்டோம்னா வண்டியை தனித்தனியாக கழட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ பயங்கரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பின்னாடியும் அந்த விங்லெட்ஸ் எல்லாம் மூவ்மெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒயர் பேஸ்டு மூவ்மெண்ட் தான். இங்கே வருங்க, ஒயர் தான். அதாவது எப்படி ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குது. லிட்ரலி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. எப்படி சொல்கிறாங்கன்னா பேப்பர் மாதிரி தான் இருக்குது. ஏதோ பேப்பரை ஒட்ட வச்சு இது பண்ண மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஏதோ நம்பவே முடியல. ஓ ஷிட். எல்லா ஜாயிண்ட், எல்லா கேபிள்ஸ் தான், கேபிள் ஸ்ப்ரிங்ஸ். ஸோ அந்த காலத்து விண்டேஜ் ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கேன். ஸோ கைஸ் இப்போ வந்து டீ பிரேக் எடுத்துகிட்டு வலிக்கில் வந்து இருப்பேன். எங்கே போயிட்டுருக்கோம்னா டிஸ்மேண்டில் அசம்பிள் நடந்துகிட்ருக்கு ட்ரோனுக்கு. ஸோ செல்ஃப் பில்ட் ட்ரோன்ஸ் டிஸ்மேண்டில் அசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ அது காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு. வாங்க உள்ளே போவோம். கைஸ் இங்கே வந்து ட்ரோன் அசம்பிள் அண்ட் டிஸ்மேண்டில் நடந்துகிட்ருக்கு. அதாவது ட்ரோனை பாட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸ்கோரிங்ஸ்லாம் நோட் பண்ணுவாங்க. அதாவது என்னென்ன பார்ட்ஸு, ட்ரோனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கேட்டு அவங்களே மார்க் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதாவது ரேஸுக்குன்னு தனியாக வெப் ஷீட்டு, அது டிஸ்மேண்டில் அசம்பிளுக்கு தனியாக 2 ஈவெண்ட்டுக்கும் தனித்தனி வெப் ஷீட் இருக்குது. ஃபுல் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஏதாவது கேள்வி கேட்டோம்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. வ்ளாக் எடுக்கிறோன்னு கேமராலாம் குறுகால போய் விட முடியாது. ஃபுல் ஃபோர்ஸில் கேமரா பிடிங்கி வச்சுருவாங்க. ஏகப்பட்ட காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபுல் ஃபோர்ஸ். ஒரு டீம், அங்கே ஒரு டீம், இங்கே ஒரு டீம், 3 டீம் முரட்டு வேகத்தில் அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை இப்போ டிஸ்மேண்டில் போயிட்டுருக்கு. ஒரு சில பேர்லாம் எனக்கு தெரியும், ஒரு சில பேர்லாம் எங்களுக்கு தான் தெரியும். ப்ரோ ஹாய் சொல்லுங்கள். ஸோ கைஸ் vlog முடிஞ்சிச்சுன்னு நினைப்பீங்க. ஆனால் vlog இன்னும் முடியல.